Hi guys, welcome to Quick Throw, I'm man of my words. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் யூனிட் 2ல் இருக்க ஒரு சில டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்ன இந்த வீடியோவில் என்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ்னால் என்ன, நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ்னால் என்ன, ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்னன்னு அதை பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட் டபுள் அசைன்மெண்ட்ஸ் பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஆல்ரெடி டபுள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு தெரியலாம், கவலைப்படாதீங்க. இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணப்பட்ட வீடியோஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். அண்ட் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னு தெரியலனா கவலைப்படாதீங்க. இன்டெப்த் கான்செப்ட் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல் விளக்கமாக இருக்குது. அண்ட் அதையுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா ப்ளேலிஸ்ட் லிங்க் இருக்கும், அது மூலிமா இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணப்பட்ட வீடியோஸை பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ப்ரிசிடென்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் கமெண்ட்ஸ், அதெல்லாம் வந்து பைத்தானில் எப்படி ஒர்க் ஆகுது, அண்ட் நீங்கள் கொடுத்த எல்லா டாப்பிக்கும் பைத்தானில் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் கைஸ். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் வேரியபிள்ஸ்னால் என்ன, நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வேரியபிள்ஸ் வந்து இந்த டுட்டோரியல் ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணப்பட்ட பல வீடியோஸில் வேரியபிள்ஸ்னு சொல்லியிருப்பேன். பட் அதுக்கான ஸ்பெசிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷன் அதுக்கப்புறம் தரேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கான டைம் வந்துருச்சு. ஓகே, வேரியபிள்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான வச்ச மெமரி லொக்கேஷன் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் இங்கே இங்கிலீஷில் சொல்லியிருக்காங்க. A variable is nothing but a reserved memory location to store a value. அதாவது ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கான ரிசர்வ் பண்ணி வச்சுருக்க மெமரி லொக்கேஷன், அதாவது எங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்களோ அந்த இடத்துல தான் மெமரி லொக்கேஷன் சொல்லுவாங்க. அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் வேரியபிள் இன் எ ப்ரோக்ராம் கிவ்ஸ் டேட்டா டு த கம்ப்யூட்டர். அண்ட் இந்த வேரியபிள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ட் இந்த வேரியபிள் தான் என்ன பண்ணுன்னா அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து கம்ப்யூட்டருக்கு தரும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம். A = 20 அப்படின்ற இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துப்போம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். பின்றது வேரியபிள். இந்த வேரியபிள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மெமரி லொக்கேஷன். எதுக்கான மெமரி லொக்கேஷன்னா இந்த 20ன்ற வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கான மெமரி லொக்கேஷன் தான் பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள் பி. இப்போது கம்ப்யூட்டர் வந்து பி, எனக்கு இந்த 20ன்ற வேல்யூ வேணும்னா 20 பிரிண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் பிரிண்ட் பி அந்த வேரியபிள் பாஸ் பண்ணுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மெமரி லொக்கேஷனில் இருக்க ஸ்டோர் ஆகிருக்க வேல்யூவை பிரிண்ட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ இது மூலயமா தான் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி வேல்யூஸ் அதுக்கு என்ன பண்ணுறோம்னா அசியூம் பண்ணுறோம். அண்ட் இது அசியூம் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் இந்த ஈக்குவல் ஆப்ரேட்டர். இது நம்ம என்ன சொல்லுவோம்னா அசைனிங் ஆப்ரேட்டர் அப்படின்னு நம்ம பைத்தானில் சொல்லுவோம் கைஸ். பின்றது வேரியபிள், ஒரு அசைனிங் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம்னா பின்ற வேரியபிளுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறோம். அண்ட் இந்த வேரியபிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு ரிசர்வ்டு மெமரி லொக்கேஷன். அப்போ நமக்கு இந்த 20ன்ற வேல்யூ வேணுன்றப்பல நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த 20ன்ற வேல்யூ நம்ம அக்சஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் கைஸ் பேசிக்கலாக வேரியபிள்னால். அண்ட் பைத்தான் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு இப்போதைக்கு டெஃபினேஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. போக போக வர நெக்ஸ்ட் யூனிட், ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 2ல் இருக்க கடைசி டாபிக்னே சொல்லலாம், கடைசி டாபிக்ஸ். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் யூனிட் 3க்குள்ளே நம்ம போகும்போது இந்த ஐடென்டிஃபிகேஷன்னா என்ன, இது எதுக்காக யூஸ் ஆகுது பைத்தான்ன்றதுக்கு உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். ஸோ அதனால் இந்த டைம் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை, ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்ப்ரெஷன் இஸ் எ காம்பினேஷன் ஆஃப் வேல்யூஸ், வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸ்ப்ரெஷன்னா என்ன, எக்ஸ்ப்ரெஷன்றது வேல்யூ, வேரியபிள் அண்ட் ஆப்ரேட்டரோட காம்பினேஷன் தான் நம்ம எக்ஸ்ப்ரெஷனை சொல்கிறோம். இப்போது எக்ஸாம்பிள் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் கேட்டாங்கன்னா A = 20 அப்படின்னு ஒரு வேல்யூ அசியூம் பண்ணிக்கோங்க. பின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுக்கு நான் 10 அசியூம் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் எழுதுகிறேன் பாருங்கள். C = A + B அப்படின்னு எழுதுகிறேன். ஸோ இப்போது இந்த A + Bன்றது ஒரு எக்ஸ்ப்ரெஷன். ஏன் இது வந்து எக்ஸ்ப்ரெஷன் நான் சொல்கிறேன்னா இங்கே ஏன்னு ஒரு வேல்யூ, ஏன்ற வேரியபிள் கொடுத்துருக்கோமா, ஸோ இதுக்குள்ளே ஒரு வேல்யூ இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 10. நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர், நெக்ஸ்ட் வந்து பின்ற வேரியபிள்குள்ளே வந்து ஓகே ஏன்ற வேரியபிள்குள்ளே 20ன்ற வேல்யூ இருக்குது, பின்றதுக்குள்ளே 10 இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் வேரியபிள்ஸ், ஓகே, A, Bன்னு 2 வேரியபிள்ஸ் இருக்குது, வேல்யூஸ். ஸோ அந்த வேரியபிளுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ தான் இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 20, 10. நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் இருக்கா, இருக்குது. ப்ளஸ்ன்றது ஒரு ஆப்ரேட்டர், மைனஸ்ன்றது ஒரு ஆப்ரேட்டர், மல்டிபிகேஷன் பண்ணுறோம்ல அதுக்கு யூஸ் பண்ணுறோம்ல இந்த ஆஸ்டிக் சிம்பிள், அது ஒரு ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் எக்ஸ்போனன்ட்டுக்கு டபுள் இது யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டிவிஷன், இந்த மாதிரி இருக்கிற சிம்பிள்ஸ்னால் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ரேட்டர் இருக்கா, இருக்குது.
ஆப்ரேட்டரும் இருக்குது. அப்போது இது மூணுமே இருந்துச்சுன்னா அந்த காம்பினேஷன் நம்ம என்னன்னு சொல்லுவோம், எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது. ஓகே கைஸ், இந்த எக்ஸாம்பிள்லேருந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ரெஷன் என்னென்னு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு இன்னும் டவுட் இருந்துச்சுன்னா நம்ம ஐடிஎல்இயில் கூட ஒரு வாட்டி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் ஆல்ரெடி வந்து ஐடிஎல்இ வந்து ஓப்பன் பண்ணி வச்சேன். அண்ட் உங்களுக்கு ஐடிஎல்இ ஓப்பன் பண்ணணும் அண்ட் இது என்ன அப்படின்னு தெரியலாம் கவலைப்படாதீங்க. ஆல்ரெடி பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் போனீங்கனாலே தெரியும். இதில் ஐடிஎல்இ ஓப்பன் பண்ணணும்னா எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சர்ச் பாருக்கு போங்க, ஐடிஎல்இன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சிம்பிளில் ஐடிஎல்இ ஷெல் அப்படின்னு வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ஓப்பன் ஆகும் கைஸ். ஓகே, நம்ம எக்ஸாம்பிளிங் பார்ப்போம். ஓகே, A = 2ன்னு ஒன்று அசியூம் பண்ணுறேன். நெக்ஸ்ட் B = 3ன்னு டைப் பண்ணி என்டர் அடிச்சிடும். நெக்ஸ்ட் லைன் வரும். ஓகே, இப்போ நம்ம ஒரு எக்ஸ்ப்ரெஷன் எழுதுவோம். எக்ஸ்ப்ரெஷனில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C = A + B அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் எழுதுகிறேன். இப்போ சியோட வேலையை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் என்ன வந்திருக்குன்னு. 5. ஏன் 5 வந்திருக்குன்னா 2 3 ஆட் ஆகி சின்ற வேரியபிளுக்குள்ளே அந்த வேல்யூ ஸ்டோர் ஆகிடும் கைஸ். ஸோ அப்போது 5. ஓகே, இது சின்ன எக்ஸாம்பிள் ஐடிஎல்இயில் நான் காட்டினேன். ஓகே, உங்களுக்கு எக்ஸ்ப்ரெஷன் என்னென்னு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட்குள்ளே போகலாம். ஓகே, ஸ்டேட்மெண்ட் இஸ் அன் இன்ஸ்ட்ரக்ஷன் தட் ஏ பைத்தான் இன்டர்ப்டர் கேன் எக்ஸிக்யூட். அண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னென்னு ஸ்டேட்மெண்ட்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். அது என்ன பண்ணணும்னு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டிங்கன்னா நம்ம என்ன செய்ய சொல்லியிருக்கோமோ அந்த ஆக்ஷனை பர்ஃபார்ம் பண்ணும், அதுதான் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட், இன் பைத்தான் எண்ட் ஆஃப் ஏ ஸ்டேட்மெண்ட் இஸ் மார்க்டு பை நியூ லைன் கேரக்டர். அண்ட் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுமே பைத்தான் முடியும் போதும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் எப்படி மார்க் ஆகிருக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நியூ லைன் கேரக்டர் மூலயமா தான் மார்க் ஆகிருக்கும். அண்ட் இந்த நியூ லைன் கேரக்டர் ஏன் நம்ம எதுவும் கொடுக்கலன்னு கேட்டிங்கன்னா நம்ம அதெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. பைத்தான் இன்டர்ப்ரெட்டரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட், C = A + B. மல்டிலைன் ஸ்டேட்மெண்ட் கேன் பி யூஸ்ட் இன் எ சிங்கிள் லைன் யூஸிங் செமிகாலன். வரைக்கும் நம்ம பார்த்து எல்லாமே பார்த்தீங்கன்னா A = அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ கொடுப்போம். நெக்ஸ்ட்டு B = சொல்லி 3ன்னு ஒரு வேல்யூ கொடுப்போம். நெக்ஸ்ட்டு C = A + B அப்படின்னு தான் நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இங்கே எல்லாமே நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும். நம்ம இதுக்கு முன்னாடியே போட்ட எக்ஸாம்பிளில் கூட பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம ஒவ்வொரு வாட்டி வேறு வேறு லைன் வந்து தான் யூஸ் பண்ணியிருப்போம். பட் இது எல்லாத்தையும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரே லைனில் கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கொடுக்க முடியும். அது எப்படி முடியுன்றதுக்கு தான் இங்கே சொல்லியிருக்காங்க. நீங்கள் வழக்கம் போல் என்ன பண்ணுங்கன்னா A = B கொடுத்துட்டு என்டர் கொடுத்து நெக்ஸ்ட் லைனுக்கு வராமல் செமிகாலன் யூஸ் பண்ணி திருப்பி B = 10. நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை திருப்பி செமிகாலன் கொடுத்து C = A + B அப்படி நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரே லைன்லேயே மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் தரலாம். அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் செப்பரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற சிம்பிள் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா செமிகாலன். ஓகே, இந்த இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். A = 3ன்னு வச்சுப்போம். இந்த வாட்டி செமிகாலன். ஓகே, செமிகாலன் கொடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை செப்பரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் நான் எழுதுகிறேன். B = 3 அகைன் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, அந்த ஸ்டேட்மெண்ட்டை திருப்பி செப்பரேட் பண்ணுவோம். அடுத்து வேறு என்ன ஸ்டேட்மெண்ட் போனான்னு பார்த்தீங்கன்னா C = ஓகே, எப்பயுமே ஏன் C = ஒன்று க்ரியேட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டு உள்ளே என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா A + B ஸ்ட்ரெயிட்டாக A + B அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் ஆட் ஆகி என்ன வேல்யூ வருதோ அது பிரிண்ட் ஆகும். நம்ம வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி தான் பிரிண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது எப்போ நம்ம பண்ணுவோம்னா திருப்பி ஒரு இன்டர்மீடியட் ரிசல்ட் கிடச்சதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் வேறு எது கூடியாவது நம்ம வந்து ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்குது அந்த வேல்யூ அப்படின்றப்போ மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேரியபிள் க்ரியேட் பண்ணி அந்த ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணுவாங்க. ஃபைனல் ரிசல்ட் நீங்கள் ஸ்டோர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. மோஸ்ட்லி ஸ்ட்ரெயிட்டாக பிரிண்ட் கொடுத்து யூஸருக்கு நீங்கள் ஷோ பண்ணிடலாம். ஓகே, அதான் இங்கே நான் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் என்டர் கொடுத்துட்டேன். அந்த லைன் ரன் ஆகிடுச்சு. கடைசி இதுக்கு வந்து நீங்கள் செமிகாலன் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது கடைசி லைனுக்கு, ஏன்னா அதுவாகவே தெரிஞ்சுக்கும், எந்த பிரச்சனை இருக்காது. ஓகே, இப்போ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6. A = 3 B = 3 print A + B அப்படின்னு 3 ஸ்டேட்மெண்ட்டை நம்ம சிங்கிள் லைனில் கொடுத்துருக்கோம். அண்ட் அதை செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்ம செமிகாலன் யூஸ் பண்ணியிருக்கோம் கைஸ். ஸ்டேட்மெண்ட்னா இப்போ உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இங்கேயும் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 லைன் கொடுத்துருக்காங்க. இந்த 3 லைனையும் நீங்கள் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக சேஞ்ச் பண்ணி பாருங்கள். சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்னா சிங்கிள் லைனில் இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன பண்ணுங்கன்னா செமிகாலன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் ஆகுதான்னு கைஸ். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் யூஸ் பண்ணியிருக்காங்க, தெரியுதா கைஸ்? இந்த ஸ்லாஷ் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது வந்து எஸ்கேப் ஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நான் போன வீடியோவிலே சொல்லியிருக்கணும், பட் நான் சொல்ல மறந்துட்டேன். நோ ப்ராப்ளம், இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எஸ்கேப் ஸ்டிங்னா என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஸ்டிங்ஸ் வந்து எப்படிலாம் டிக்ளேர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட், டபுள் கோட், ட்ரிபிள் கோட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிங்ஸை நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள்
நம்ம முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு எரர் வந்துச்சு. நான் இப்போ டபுள் கோட் யூஸ் பண்ணுறேன், ஹலோ அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு எனக்கு அந்த லைனுக்குள்ளேயே ஒரு டபுள் கோட் வருது அப்படின்னா எனக்கு இப்போ இங்கே ஒரு பிரச்சனை வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டபுள் கோட்ஸ்குள்ளே தான் என்ன பண்ணோம், ஸ்ட்ரிங்கை மென்ஷன் பண்ணணும். இப்போ எங்கள் பைத்தானில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டபுள் கோட் ஓப்பன் ஆகிருக்கு, இங்கே டபுள் கோட் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா இது ஆக்சுவலாக வந்து ஸ்ட்ரிங்குக்குள்ளே வர டபுள் கோட். பட் பைத்தானால் பிரித்து பார்க்க முடியாமல் என்ன பண்ணிடுச்சு என்ன நினச்சிக்கிச்சு அப்படின்னா, இங்கே ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இங்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தப்பாக டைப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அதுவாக நினச்சிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ என்டர் கொடுக்குறீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்டர்மினேட்டட் எரர்னு வருது. ஏன்னா இங்கே நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம், திருப்பி க்ளோஸ் பண்ணலன்ற மாதிரி நமக்கு எரர் சொல்லுது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரிங்ஸுக்குள்ளே வர டபுள் கோட் என்ன பண்ணலாம், என்ன பண்ணால் எரர் வராமல் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு, இங்கே க்ளோஸ் ஆகிடுச்சு பைத்தானை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்னென்னமோ டைப் பண்ணி வச்சுருக்கோம் சம்மந்தம் இல்லாமல் அப்படின்னு தான் பைத்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்றப்ப நம்ம என்ன பண்ணணும், இங்கே ஒரு ஸ்லாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்டர் டைப் பண்ணால் பாருங்களா, எந்த ஒரு எரருமே இல்லாமல் கரெக்டாக ரன் ஆகிடுச்சு. அந்த மாதிரி இந்த சிம்பிளுமே மிஸ் ஆகலை, கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஸ்ட்ரிங். இது ஏன் இந்த எஸ்கேப் ஸ்ட்ரிங் என்ன பண்ணால் இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்ட்ரிங்கை ஒரு க்ளோசிங் ஸ்ட்ரிங்காக கணக்கில் எடுத்துக்காது கைஸ், ஓகேவா? ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது இந்த எஸ்கேப் ஸ்ட்ரிங்ஸ். இந்த மாதிரிலாம் அடிக்கடி நீங்கள் பார்ப்பீங்க. இஸ்ன்ட் அப்படிலாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா வச்சுருப்போம். இல்லை ஹேவ் பீன் அப்படின்றதுக்கெலாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட்குள்ளே சிலது வரும். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு எந்த எரரும் வரக்கூடாதுன்னா நீங்கள் என்ன பண்ணலன்னா அதுக்கு முன்னாடி போய்ட்டு ஒரு ஸ்லாஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு எரருமே வராது. இந்த மாதிரி இல்லாமல் தப்பிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு முன்னாடி இன்னொரு வழி சொன்னது என்னென்னா, ஸ்ட்ரிங்ஸ்குள்ளே சிங்கிள் கோட் வந்துச்சுன்னா ஸ்ட்ரிங்கை டபுள் கோட்டில் கொடுத்துருங்க, எந்த பிரச்சனையும் வராது. அதே சமயத்தில் டபுள் கோட் வந்துச்சுன்னா சிங்கிள் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் டபுள் கோட் சிங்கிள் கோட் ரெண்டுமே வருது ஸ்ட்ரிங்குள்ளே அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை, ட்ரிபிள் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரிபிள் கோட் மோஸ்ட்லி என்ன பண்ணாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்ட்ரிங் பேராகிராஃப்லுமே வராது. ஸோ அதனால் பிரச்சனை இருக்காது கைஸ். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்டேட்மெண்ட் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஸ்டேட்மெண்ட்டையும் எக்ஸ்பிரஷனுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஸ்டேட்மெண்ட் இஸ் ஏ கம்ப்ளீட் லைன் ஆஃப் கோட் தட் பர்ஃபார்ம் சம் ஆக்ஷன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட்றது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், அது வந்து ஒரு ஆக்ஷன், நம்ம அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன செய்ய சொல்லியிருக்கோமோ அதை வந்து பர்ஃபார்ம் பண்ணுவோம், அதுதான் ஸ்டேட்மெண்ட். வைல் எக்ஸ்பிரஷன்றது அப்படி கிடையாது. எக்ஸ்பிரஷன் என்ன பண்ணணும்னா அது கோடோட ஒரு செஷன், இல்லை நம்ம அது இன்ஸ்ட்ரக்ஷனோட செஷன் கூட சொல்லலாம். அது என்ன பண்ணணும்னா நம்ம கொடுத்த வேல்யூவை எவாலுவேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் A+Bனா அது எவாலுவேட் பண்ணி என்ன ஆன்சர் வந்திருக்கு அப்படின்னு நம்ம கொடுக்கும். அந்த மாதிரி 2 வேல்யூஸை எவாலுவேட் பண்ணுறது தான் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட், expressions can be combined horizontally into larger expression using operator. நம்ம எக்ஸ்பிரஷன் என்ன பண்ணலாம்னா 1+2+3+4+5+6+7+ அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம், கம்பைன் பண்ணிக்கிட்டே போகலாம். இல்லைனா கூட இன்னும் வேறு சில ஆப்ரேட்டர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். -10 +12 +13 +14 அப்புறம் மல்டிப்ளை பை 13 இந்த மாதிரி ஒரே எக்ஸ்பிரஷனை நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போகலாம். வைல் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ண முடியும்னா அந்த மாதிரி பண்ண முடியும். நம்ம ஒரு லைன் என்ன பண்ணால் ஸ்டேட்மெண்ட் பண்ணணும். பட் மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம சிங்கிள் ஹரிசாண்டலாக கொண்டு போகிறதுக்கு நம்ம வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு செமிகாலன் சிம்பிள் யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி எக்ஸ்பிரஷன்ஸ் கேன் பி யூஸ்ட் அஸ் எ ஸ்டேட்மெண்ட், பட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் கேனாட் பி யூஸ்ட் அஸ் அன் எக்ஸ்பிரஷன். நம்ம எல்லா எக்ஸ்பிரஷனையும் என்ன சொல்லலாம்னா ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் A = 10 இல்லை B = 10. இங்கே ஏன்ற வேரியபிள் இருக்குது, ஈக்குவல்டுன்றது பார்த்தீங்கன்னா அசைன் ஆப்ரேட்டர். அண்ட் அதே சமயத்தில் வேல்யூ 10 12 அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் கொடுக்கும். அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸு எல்லா எக்ஸ்பிரஷன்ஸையும் நம்ம என்னென்னு சொல்லலாம்னா ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம். பட் எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் எக்ஸ்பிரஷன் நம்மளால் சொல்ல முடியாது. பட் சில ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸ்பிரஷனாக இருக்கலாம், சில ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பிரஷன் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த லைனில் என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா எல்லா எக்ஸ்பிரஷனுமே ஸ்டேட்மெண்ட், பட் எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே எக்ஸ்பிரஷன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் கம்ப்ளீட்ஸ் அண்ட் பர்ஃபார்ம் ஆக்ஷன். நெக்ஸ்ட் ஓகே, இதில் எக்ஸ்பிரஷன் கேன் பி கம்பைன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அது எப்படி நம்ம பார்ப்போம். ஹரிசாண்டலி இன்ட்டு லார்ஜர் எக்ஸ்பிரஷன் யூஸிங் ஆப்ரேட்டர் அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னு எடுத்துகிட்டு 1 + 2 + 1 + 4 8 அண்ட் ஃபைனல் 3 - 3
மைனஸ் நம்ம அடிஷன் யூஸ் பண்ணிப்போம். 56 + 100 என்டர் அமுத்திங்க. ஏ பார்த்தீங்கன்னா 168 அப்படின்ற ஆன்சர் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரிசாண்டலாக பல ஆப்ரேஷன்ஸ்களை பல வேல்யூஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணிட்டு போகலாம், பண்ணிக்கிட்டே போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ = ஒரு பேரண்டிஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு 2 × 4 அதுக்கப்புறம் எனக்கு அதை +8 அப்படின்னு வேணும்னு சொல்கிறேன். இப்போ என்டர் டைப் பண்ணுங்கள். ஏ பார்த்தீங்கன்னா 16 4 × 2 8 8 + 8 16. ஸோ அந்த மாதிரி பல எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா கிரியேட் பண்ணலாம். பல ஆப்ரேட்டர்ஸில் ஹரிசாண்டலாக என்ன பண்ணிட்டு போகலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போகலாம். பட் ஸ்டேட்மெண்ட் அப்படி பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. பட் பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஏ = செமிகாலன் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பி = 1 அப்படி சொல்லி செமிகாலன் யூஸ் பண்ணி அண்ட் கடைசியாக பிரிண்ட் A + B அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் ஒரே லைனில் பல ஸ்டேட்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா 2 ஆன்சர் கரெக்டாக வந்துருக்கு பாருங்க கைஸ். நெக்ஸ்ட் டப்புள் அசைன்மெண்ட்டில் பார்ப்போம். டப்புள் அசைன்மெண்ட்ஸ் மீன்ஸ் அசைனிங் எ டப்புள் வேல்யூ இன்ட்டு அனதர் டப்புள். நம்ம வந்து முன்னாடியே வந்து டப்புள்ஸ்னால் என்ன, அதில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து வேல்யூஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணப்பட்ட வீடியோவில் நம்ம கிளியராக பார்த்துருப்போம். ஸோ உங்களுக்கு டப்புள்ஸ்லாம் என்னென்ன ஐடியா இல்லைன்னா அது கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, இப்போ இங்கே டப்புள் அசைன்மெண்ட்ஸை பற்றி சொல்லியிருக்கிறத கொஞ்சம் பார்ப்போம். இவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டப்புள் அசைன்மெண்ட் மீன்ஸ் அசைன் எ டப்புள் வேல்யூ இன்ட்டு அனதர் டப்புள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ணலாம், டப்புள் அசைன்ஸ்னால் டப்புள் வேல்யூஸை அசைன் பண்ணுறதுக்கு பல வழிகள் இருக்குது, இல்லை பல முறைகள் இருக்குது. ஸோ அதில் இவங்க வந்து ஒரு சில தான் நமக்கு சொல்லித்தராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்பயுமே ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிப்போம். டப்புள் எப்படி க்ரியேட் பண்ணோன்னா ரவுண்ட் ப்ராக்கெட் ஓப்பன் ரவுண்ட் ப்ராக்கெட் க்ளோஸ், அதுக்குள்ளே நம்ம பல வேல்யூஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த வேல்யூஸை செப்பரேட் பண்ணுறதுக்கு கம்மா யூஸ் பண்ணிப்போம். ஹாய் அப்படின்னு நான் இப்போ 2 ஸ்ட்ரிங் வேல்யூஸை டப்புள் கிரியேஷனுக்கு ரவுண்ட் ப்ராக்கெட் ஓப்பன் ரவுண்ட் ப்ராக்கெட் க்ளோஸ் வேரியபிள் டீன்ற வேரியபிளுக்கு இந்த டப்புள்ஸ் அசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ நான் என்ன பண்ணுறேன், இவங்க என்ன பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டில் m, n = t. இப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, mன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் ஆகி அதுக்கு இந்த டப்புளோட ஃபஸ்ட் வேல்யூ அசியூம் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோ. நெக்ஸ்ட் என்னன்ற வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த எண்ணுக்கு என்ன ஆகும்னா டப்புளோட செகண்ட் வேல்யூ என்ன இருக்கோ அதுவும் அசியூம் ஆகிடும், ஹாய்னு. அண்ட் இப்போ நீங்கள் எம்மை பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹலோன்னு வரும், என்ன பிரிண்ட் பண்ணிங்கன்னா ஹாய்னு வரும். ஸோ இது ஒரு வகையான டப்புள் அசைன்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன் ஆர்டர் டு இன்டர்சேஞ்ச். இதை நம்ம வந்து ஒரு வாட்டி ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதான்னு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா டப்புள் கிரியேட் பண்ணுவோம். t = அப்படின்னு கொடுத்துக்கலாம், ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறது. நெக்ஸ்ட் டப்புளுக்கு ரவுண்ட் ப்ராக்கெட் ஓப்பன் க்ளோஸ் அண்ட் அதுக்குள்ளே வேல்யூஸ் அசியூம் பண்ணணும். நம்ம வந்து அதில் ஸ்ட்ரிங் இருந்துச்சு, நான் இதில் வந்து 1 2 அப்படின்னு நம்பர் கொடுத்துக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னு ஒரு வேரியபிள் கமா பி அப்படின்னு பக்கத்துலேயே கொடுத்துக்கலாம், எந்த பிரச்சனை இல்லை. கொடுத்துட்டு டீயை வந்து அதுக்கு அசியூம் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுனா அந்த டப்புள் கூட இருக்க 2 வேல்யூஸும் ரெஸ்பெக்டிவ் பொசிஷனில் ஸ்ட்ரைட்டாக ஏக்கு அண்ட் பிக்கு வந்து அசியூம் ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ணலன்னா ஏவை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 இருக்கும், பியை பிரிண்ட் பண்ணிங்கன்னா 2 இருக்கும். அண்ட் ஏ + பியை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 வரும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஷோ பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன் ஆர்டர் டு இன்டர்சேஞ்ச் த வேல்யூஸ் ஆஃப் த 2 டப்புள் ஃபாலோயிங் த மெத்தட் யூஸ். ஸோ இப்போ நீங்கள் 2 டப்புள் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த 2 டப்புள்ஸோட வேல்யூஸும் அதை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இவங்க அதுக்கு இங்கே ஒரு வழி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏன்னு ஒரு டப்புள் கிரியேட் பண்ணிங்கன்னா பின்னு டப்புள். இப்போ நான் என்ன பண்ணணும்னா இந்த ஏல இருக்க டப்புள்ஸோட வேல்யூலாம் பிக்கும், பியில் இருக்க டப்புளோட வேல்யூக்கெலாம் ஏக்கும் நான் கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சப்போ a, b = b, a அப்படின்னு நான் பண்ணேன்னா 2 வேல்யூயும் இன்டர்சேஞ்ச் ஆகிக்கும்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் ஏ கிரியேட் பண்ணுவோம், டப்புளுக்கு ரவுண்ட் ப்ராக்கெட் ஓப்பன் ரவுண்ட் ப்ராக்கெட் க்ளோஸ் 1, 2 கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பின்னு வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம், அகெயின் டப்புள்ஸ். இப்போது 2, 1ன்னு கொடுத்துப்போம். ஓகே, அது 1, 2 இது 2, 1. ஓகே, இப்போ நம்ம ஷஃபிள் பண்ணுவோம். a, b = b, a. அதாவது பியோட வேல்யூஸ் எல்லாம் ஏக்கும், ஏவோட வேல்யூலாம் பிக்கும் அசியூம் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போது ஏவை பிரிண்ட் பண்ணால் 2, 1 வந்துருக்கு. பட் நம்ம ஆனால் இனிஷியலாக ஏக்கு என்ன வேல்யூ அசியூம் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2 தான் அசியூம் பண்ணியிருந்தோம். பட் இப்போது 2, 1 அசியூம் இருக்குது. நெக்ஸ்ட் பி பார்த்தீங்கன்னா 1, 2 வந்துருச்சு. பட் இனிஷியலாக 2, 1 வந்துருச்சு.
இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டப்புள்ஸோட வேல்யூஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த டப்புள்ஸோட வேல்யூஸை எப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது ஒரு வகை. ஓகேவா கைஸ், இந்த எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. கமெண்ட்ஸ். ஓகே, கமெண்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கமெண்ட்ஸ் ஆர் நான் எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட் விச் எக்ஸ்பிளைன் வாட் ப்ரோக்ராம் டஸ். அதாவது ஒரு ப்ரோக்ராம் லைன் எழுதும்போது என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்துலேயே கமெண்ட் எழுதுவாங்க. அந்த கமெண்ட் எதுக்காகனா இந்த லைன் என்ன பண்ணுது, இல்லை இந்த ஃபங்க்ஷன் எதுக்காக க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு லைனும் என்னென்ன பண்ணுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்காக தான் கமெண்ட்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. இது எதுக்காக கமெண்ட்ஸ் ஆக்சுவலாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு யூசேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் அந்த ப்ரோக்ராமில் எதாவது எரர் வருதுன்னா அது எந்த லைனுன்னு கண்டுபிடிச்சி செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. பிகாஸ் நீங்கள் தான் அந்த ப்ரோக்ராம் ரைட் பண்ணியிருப்பீங்க, அதனால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. பட் இதுவே இன்னொருத்தவங்க அந்த ப்ரோக்ராமை எரர் நீங்கள் இப்போ வந்து விற்றுட்டீங்க ஒருத்தவங்களுக்கு அந்த ப்ரோக்ராமை, இப்போ அவங்களுக்கு எரர் வந்திருக்கு. அவங்க கம்பெனியில் இருக்க ஒரு சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனலே கூட்டு என்ன பண்ண சொல்கிறாங்க, ஒரு ப்ரோக்ராமை கூட்டு அந்த எரரை செக் பண்ண சொல்கிறாங்க சரி பண்ணுறதுக்கு. அப்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா அவங்க வந்து அந்த ப்ரோக்ராம் ஆக்சுவலாக வந்து ரைட் பண்ணல. ஸோ அதனால் ஒவ்வொரு லைனையும் அவங்க திருப்பி ஃபஸ்ட்லேருந்து படிக்க வேண்டியது இருக்கும். பட் நீங்கள் இதுவே அந்த லைனுக்கு பக்கத்துலேயே ஒரு கமெண்ட் சிம்பிள் போட்டு இந்தந்த லைன் இதுதான் பண்ணுது அப்படின்னு நீங்கள் ஒரு கமெண்ட் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. எந்த டைம் எங்கே எரர் வருதுன்றது அந்த ப்ரோக்ராமர் பார்த்துட்டு ஸோ இந்த எரர் வந்து இந்த டைப்பான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் ப்ராப்ளமாக இருக்கும்னு நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் பக்கத்தில் கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனை வச்சு அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக அந்த லைன்ஸ் இது ஒரு லைன் என்னென்ன பண்ணுது அப்படின்றத ப்ரோக்ராமுக்கான ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங்காக அவங்க தெரிஞ்சுக்கலாம். அண்ட் கமெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் கமெண்ட் அண்ட் டபுள் லைன் கமெண்ட் இருக்குது. அண்ட் முக்கியமாக அந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைனுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால இது என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா ரன் ஆகாது. நம்ம கமெண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கமெண்ட்டாக கொடுத்ததுக்கப்புறம் அது என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் இன்டர்ப்ரெட்டர் வந்து அதை ரன் பண்ணாது. ஓகேவா கைஸ்? ஸோ அதுதான் முக்கியமாக நீங்கள் புரிஞ்சுக்கொண்டது. கமெண்ட்ஸ் எதுவுமே ரன் ஆகாது பைத்தானில். அது ஜஸ்ட் பக்கத்தில் அது என்ன பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுறதுக்கான ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி நம்ம பக்கத்தில் கொடுத்துருக்கிறது. ஓகேவா? யா. ஸோ சிங்கிள் லைன் கமெண்ட்டுக்கு வந்து நம்ம ஹேஷ் யூஸ் பண்ணுவோம். டபுள் லைன் கமெண்ட்டுக்கு ட்ரிபிள் கோட்ஸ் கொடுத்துட்டு கமெண்ட்ஸ் எழுதிட்டு திருப்பி அதையே கொடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணிப்போம். இது எக்ஸாம்பிள் நம்ம இப்போ பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் print 1 + 2. ஓகே, இப்போ நான் என்டர் அடிச்சுட்டு அவங்களுக்கு தெரியும் 3ன்றது வந்து ஆன்சர் பிரிண்ட் ஆகும். பட் இன்னொருத்தவங்க பார்த்தா தெரியாது அப்படிங்கிற சமயத்தில் நான் என்ன பண்ணலாம், பக்கத்தில் ஹேஷ்டேக் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டு this line is used for printing addition வேறு ஆடுன்னு கூட கொடுத்துக்கலாம். அடிஷனை பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. திஸ் இஸ் யூஸ்ட் ஃபார் பிரிண்டிங் கொடுத்து நான் என்டர் டைப் பண்ணேன்னா எனக்கு 3ன்றது மட்டும் தான் பிரிண்ட் ஆகிருக்கும். பக்கத்தில் திஸ் இஸ் யூஸ்ட் ஃபார் பிரிண்டிங் அப்படின்றதெல்லாம் வரவே வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஹேஷ்டேக் சிம்பிள் கொடுத்துட்டாலே இந்த ஹேஷ்டேக்கு அப்புறம் இருக்கிற இந்த லைன் எதுவுமே பிரிண்ட் ஆகாது. பட் இதுக்கப்புறம் நீங்கள் கீழே வேறு ஏதாவது டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது பிரிண்ட் ஆகும், அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. பட் ஹேஷ்டேக் பக்கத்தில் இருக்க அந்த லைன் எதுவுமே அதுக்கப்புறம் ரன் ஆகாது. ஓகே கைஸ், ஸோ அதை மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். நியூ ஃபைல் நான் ஆல்ரெடி ரீசெண்டாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டெஸ்ட் அப்படின்ற ஃபைல் எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடலாம். a = 2, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா b = 3 அண்ட் c = போட்டு a + b, கடைசியாக print c. இப்போது இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் கமெண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள். பேசாமல் வந்து 2 அப்படின்னு கொடுக்காம அடிஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட். நம்ம இப்போ வந்து நம்பர் மட்டும்தான் வேணும். ஸோ அதனால் இன்ட் அப்படின்னு கொடுத்து ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள், க்ளோஸ் பண்ணுங்கள். இது எதுக்காகனா யூசர்கிட்ட நம்ம இன்புட் வாங்க போகிறோம். அதுக்கு எனக்கு இன்டீஜர் மட்டும்தான் யூசர் வந்து இன்புட்டாக தரணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்ட் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இன்புட். ஓகே, ஏக்கான வேல்யூவை என்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அவங்களே என்டர் பண்ணுவாங்க. அண்ட் இதை அப்படியே காப்பி பண்ணிப்போம். Ctrl+C, பியில் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஜஸ்ட் இந்த லைனை மட்டும் தான் மாற்றணும். இந்த இன்புட்குள்ளே நம்ம பேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்து டபுள் கோட்டில் கொடுத்துக்கோங்க. இது வந்து ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து இன்புட்டாக எடுத்துக்கிட்டு இது என்ன பண்ணணும்னா யூசர்கிட்ட ஷோ பண்ணிகிட்ருக்கோம் கைஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கடைசியாக வந்து நம்ம இப்போது ப்ரோக்ராம் எழுதிட்டோம். இது இன்னும் கொஞ்சம் வந்து பிரம்மாண்டமாக மாற்றலாம். அது எப்படி மாற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். இங்கே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே சி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இது ஒரு இன்டீஜர். ஓகேவா? பட் இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்.
ஒரு சில டைமில் எரர் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் அப்படின்றத யூஸ் பண்ணி அந்த ப்ராக்கெட்குள்ளே ஸ்ட்ரிங் கொடுத்தீங்கன்னா அது இன்டீஜராக இருந்தாலுமே அது ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ ஓகேவா, இது வந்து டைப் கன்வர்ஷன் சொல்லுவாங்க. ஒரு டைப்பில் இருந்து இன்னொரு டைப்புக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறது. ஸோ அதுக்கான ஒரு லைன் தான் இது. எஸ்டிஆர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது ஸ்ட்ரிங்குக்கு மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ சில டைமில் ஒரு இன்புட் வாங்குறீங்க, இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கில் இருக்குது 112 அப்படின்ற ஒரு நம்பரை டபுள் கோட்டில் வாங்கிட்டீங்க, ஸ்ட்ரிங்காக வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஐஎன்டி அப்படின்னு கொடுத்து ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் நடுவில் வந்து அந்த வேரியபிளை பாஸ் பண்ணிங்க, அது இன்டீஜராக எடுத்துக்கும். அதுவே நீங்கள் ஸ்ட்ரிங்குள்ளே ஏபிசிடிலாம் கொடுத்துட்டு அதை இன்ட்டாக மாற்றலாமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகே, லெட்ஸ் ரன் த ப்ரோக்ராம். கண்ட்ரோல் எஸ் பண்ணி சேவ் பண்ணிவிடுங்க. ரன்னுக்கு போகலாம், இல்லை ஸ்ட்ரெயிட்டாக எஃப்ஐயை ப்ரெஸ் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு திருப்பி ரன் ஆகுது. மேலே இன்டரப்டர் முன்னாடி யூஸ் பண்ணுது. என்டர் த வேல்யூ ஆஃப் ஃபார் ஏன்னு கேட்குது, 3ன்னு கொடுங்க. என்டர் டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பியோட வேல்யூ கேட்குது, அதுக்கும் 3 கொடுக்குறேன். என்டர் டைப் பண்ணால் 6 அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு கைஸ். இதுதான் நம்ம ரன் பண்ண ப்ரோக்ராம். இப்போது இது வந்து நார்மலாக எனக்கு தெரியும், பட் மற்றவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் பக்கத்தில் கொடுத்து அந்த லைன் என்னென்ன பண்ணுதுன்றது எழுதுகிறேன். இட் கெட்ஸ் த இன்புட் ஃப்ரம் த யூசர் அப்படின்னு கொடுத்துடலாம். அண்ட் பக்கத்தில் இருக்கிறது சேம் லைன், ஸோ அவங்களே புரிஞ்சுப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த லைன் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ் யூஸ் டு ஆட் ஏ அண்டு பி வேரியபிள். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், அதனால் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படி நீங்கள் பக்கத்தில் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நான் அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணாலும் எப்பயும் போல் நார்மலாக தான் ரன் ஆகும். உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. ஓகே, யூஸருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. பட் இதோட மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் இருக்க தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வாட்டி படிக்கும்போது இந்தந்த லைன் இந்தந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் பண்ணுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, இது எல்லாமே சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ். ஓகே கைஸ், பட் இப்போ எனக்கு மல்டிபிள் லைன் எழுதணும். ஒவ்வொரு லைனுக்குமே என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா ஹேஷ்டேக் யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே உங்களுக்கு நான் முக்கியமாக ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் கைஸ். நீங்கள் இப்போது இந்த இடத்துல உங்களோட ஹேஷ்டேக் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த லைனே வேலிட் ஆகாது, இந்த லைனே ரன் ஆகாது. ஓகேவா கைஸ்? ஸோ இப்போ அந்த டைமில் சீன்ற வேரியபிளே கிரியேட் ஆகிருக்காது. ஸோ அப்போ எரர் வர ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் எங்கே உங்களோட ஹேஷ்டேக் சிம்பிளை யூஸ் பண்ணுறீங்கிறத பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கமெண்ட் கரெக்டாக விடும். ஸ்டேட்மெண்ட்டுக்கு கமெண்ட்டு கொடுக்காம பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி அன்யூஸ்டு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்றப்ப நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அதை கமெண்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வேணாம் அப்படின்னு ஹேஷ்டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு லைன் எழுதிக்கிறேன், அதே லைன். இப்போது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே ஆடுக்கு பதிலாக சப் அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணுவோம். ஃபோர் 6 - 2 4 ஆன்சர் கரெக்டாக வந்துருக்கு பார்த்தீங்கன்னா சப்ராக்ட் பண்ணது. ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் சிம்பிள் யூஸ் பண்ணி ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து அதை கமெண்ட்டாக மாற்றிக்கலாம். தேவைன்றப்ப வேறு எந்த லைனை கமெண்ட்டாக மாற்றணுமோ அந்த லைன் நீங்கள் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணுறது மூலயமா அந்த லைன் என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் இன்டரப்டரில் ரன் ஆகாமல் தடுக்கலாம். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் கமெண்ட். இப்போ டபுள் லைன் கமெண்ட் எனக்கு வந்து இந்த 2 லைனுமே சேர்த்து கமெண்ட்டில் போட்டுருணும் அப்படின்றப்போ என்ன பண்ணால் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். ஹேஷ்டேக் எடுத்து விடணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் நான் எடுத்து விட்டுறேன். எடுத்து விட்டுட்டு ஓகே, இதுதான் கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி லைன் கமெண்ட். ட்ரிபிள் கோட்டிங் யூஸ் பண்ணுங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அது என்ன ஆகும்னா மல்டி லைன் கமெண்ட் ஆகும். அண்ட் இது பக்கத்தில் எழுதக்கூடாது, நெக்ஸ்ட் லைனுக்கு வர மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் மல்டி லைன் கமெண்ட் எண்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம். இதே பக்கத்துலேயே நீங்கள் ட்ரிபிள் கோட் கொடுக்காமல் கடைசி லைனில் வந்து என்ன பண்ணுங்க ட்ரிபிள் கோட் கொடுத்துக்கோங்க. அண்ட் நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா C = A மல்டிப்ளை பை B சேவ் பண்ணி இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். இந்த 2 லைனுமே ரன் ஆகாது, இந்த லைன் மட்டும் தான் ரன் ஆகும். 2 4 8 ஆன்சர் கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 லைனுமே ரன் ஆகலை, அதனால கரெக்டான ஆன்சர் வந்துருச்சு. ஓகே, இந்த மாதிரி தான் மல்டி லைன் கமெண்ட். நீங்கள் வந்து மல்டிபிள் லைனில் கமெண்ட்டாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபிள் கோட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே,
கமெண்ட்ஸ். ஓகே, கமெண்ட்னா என்னென்னு பார்த்துச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இது ஆக்சுவலாக நான் நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்து எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ். ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வேல்யூஸ் இல்லை வேல்யூஸை மேனிப்புலேட் பண்ண நம்ம யூஸ் பண்ணுறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ். இல்லை இந்த வேல்யூஸ்ன்னு சொல்லாமல் ஆப்பரன்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகே, ஆப்பரன்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 4 and 5 இருக்குல்ல, இதை நம்ம ஆப்பரன்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் இதுக்கு நடுவில் இருக்க இந்த சிம்பிளை தான் நம்ம ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். இந்த ஆப்ரேட்டர் எது மேலே வேலை செய்யுதோ அது அந்த வேல்யூஸில் நம்ம வந்து ஆப்பரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா கைஸ்? ஓகே, நிறைய டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பைத்தனில் அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர், அது நம்ம ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், அப்புறம் லாஜிக்கல், நெக்ஸ்ட் பிட்வைஸ், மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர், ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். இதில் நம்ம மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் டப்பிள்ஸில் பார்த்துருப்போம் ஆல்ரெடியே. இன், நாட் இன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸுமே நம்ம நம்பரோட ஆப்ரேஷன்ஸில் பார்த்துருப்போம். அதாவது இன்டிஜர், ஃப்ளோட், அதோட ஆப்ரேஷன்ஸ் நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பார்த்துருப்போம். ஓகே, ஒவ்வொரு ஆப்ரேட்டர்ஸுமே நம்ம விளக்கமாக வந்து அடுத்தடுத்து ஸ்லைடில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். எதெல்லாம் நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிகேஷன், டிவிஷன், மாடுலோ அண்ட் எக்ஸ்போனண்ட். இதில் உங்களுக்கு அடிஷன், மல்டிபிகேஷன், டிவிஷன், சப்ராக்ஷன் தெரியும். அந்த மாடலில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் 2 நம்பர் டிவைட் பண்ணி அதோட ரிமைண்டர் என்னவோ அதை தரும். அண்ட் எக்ஸ்போனண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் 10 to the power of 20 அந்த மாதிரி பவரோட வேல்யூஸை கொடுக்கும். அண்ட் ஃப்ளோர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கோஷன் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 divided by 4 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 2 times 4 வரும் 0. ஓகேவா கைஸ்? இந்த ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு மாடுலோ யூஸ் பண்ணுங்கள். இதுதான் கோஷியன்ட். ஓகேவா கைஸ்? இந்த கோஷியன்ட் வேணும்னா டிவிஷன் சிம்பிள்லே டபுள் டிவிஷன் சிம்பிள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்க கோஷியன்ட்டை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டருக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்மளே நிறைய எக்ஸாம்பிள் ஆல்ரெடி அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்க்கு பார்த்துட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் a ஈக்குவல் டு சம் வேல்யூ அசியூம் பண்ணிக்கோங்க, b ஈக்குவல் டு சம் வேல்யூ அசியூம் பண்ணிக்கலாம். a ப்ளஸ் b இது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். a மைனஸ் b சப்ராக்ட் ஆப்ரேட்டர். மல்டிபிகேஷனுக்கு a மல்டிப்ளை பை b மல்டிபிகேஷன் ஆப்ரேட்டர். a டிவைடட் பை b டிவிஷன் ஆப்ரேட்டர். a மாடுலோ ஆஃப் b ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் கோஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 வாட்டி யூஸ் பண்ணிங்கன்னா கோஷியன்ட்டுக்கு. நெக்ஸ்ட் எக்ஸ்போனண்ட் a டு தி பவர் ஆஃப் பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 81. ஓகே கைஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். அண்ட் நீங்கள் எல்லாமே நான் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டேன். இது இன்ட்ராக்டிவ் மோடில் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. பட் ஸ்கிரிப்ட் மோடில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது பிரிண்ட்குள்ளே தான் நீங்கள் இது எல்லாத்தையும் கொடுத்தா தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும் கைஸ், அதை மறந்துடாதீங்க. இப்போ வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசர் ஆப்ரேட்டர், இன்னொன்று இல்லைனா ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்ரேட்டர்ஸ் எங்கே யூஸ் ஆகும்னா கண்டிஷன் செக் பண்ணுற இடத்துல இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கோங்க, பின்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கோங்க. இது 2 ஈக்குவலாக அப்படின்னு செக் பண்ண, இந்த 2தோட வேல்யூஸுமே ஈக்குவலாக இருக்கா இல்லை 2தோட வேல்யூமே ஒரே வேல்யூ அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஈக்குவல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நாட் ஈக்குவல் ஆப்ரேட்டர், இதுதான் நாட் ஈக்குவல் ஆப்ரேட்டர். 2தோட வேல்யூமே சேமாக இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஈக்குவல் டுனா 2மே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ட்ரூன்னு அதோட வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். 2மே நாட் ஈக்குவல் டு யூஸ் பண்ணும்போது அது 2மே நாட் ஈக்குவலாக இருந்தால் மட்டும் தான் ட்ரூ ப்ரொடியூஸ் பண்ணும், இல்லைனா ஃபால்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிவிடும். அண்ட் கிரேட்டர் தென் சிம்பிள் ஏ கிரேட்டர் தென் பியான்னு செக் பண்ணும். ஏ கிரேட்டர் தென் பியாக இருந்தால் ட்ரூ, இல்லைனா ஃபால்ஸ்னு உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஏ லெஸ்ஸர் தென் பி, ஏ லெஸ்ஸர் தென் பி இது என்ன பண்ணணும்னா ஏவோட வேல்யூ லெஸ்ஸர் தென் பியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், இல்லைனா ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணும். ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பினா ஒன்று ஏ வந்து பியை விட கிரேட்டராக இருக்கணும், இல்லைனா ஏ வந்து ஈக்குவல் டு பியாக இருக்கணும். இந்த 2 கண்டிஷனில் ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலுமே உங்களுக்கு ட்ரூன்னு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். 2மே ஃபால்ஸாக இருக்க பட்சத்தில் மட்டும்தான் உங்களுக்கு ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் ஆகும். நெக்ஸ்ட் ஏ வந்து லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு பி அப்படின்னு கண்டிஷன். இது என்னென்னா ஏவோட வேல்யூ ஒன்று லெஸ்ஸர் தென் பியாக இருக்கணும், இல்லை ஏவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு பியாக இருக்கணும். இந்த 2 கண்டிஷனில் ஒன்று வந்து கரெக்டாக இருந்தாலுமே உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகிடும். இந்த 2 கண்டிஷனே ஃபால்ஸ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபால்ஸ்னு என்ன ஆகும்னா ரிட்டர்ன் ஆகும். ஓகே, கம்பேரிசன் ஆப்ரேட்டர். கம்பேரிசன் ஆப்ரேட்டருக்கான எக்ஸாம்பிள் நம்ம இப்போது ஐடிஎல்லியில் பார்ப்போம். ஓகே,
ஏ ஈக்குவல் டு 2, பி ஈக்குவல் டு 1 நான் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீன் இன்னொன்று கிரியேட் பண்ணி அதுக்கான வேல்யூ வந்து 2ன்னு கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு பியான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, பியோட வேல்யூ ஈக்குவல் டு ஏவான்னு செக் பண்ணலாம். என்டர் பண்ணால் ஃபால்ஸ் வருது. ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா பியோட வேல்யூ 1, ஏவோட வேல்யூ 2. இதுவே ஏ ஈக்குவல் டு பின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு ஓகே இப்போயுமே ஃபால்ஸ் தான் வரும். இதுவே நான் இப்போது ஏ ஈக்குவல் டு சீன் கொடுக்குறேன் பாருங்களா, ட்ரூன்னு வந்துடுச்சு. ஏன்னா ஏவோட வேல்யூ 2, சியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2, அதனால் உங்களுக்கு ட்ரூன்னு வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு, ஓகே, ஏ நாட் ஈக்குவல் டு பி. நெக்ஸ்ட் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஏவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2 அண்ட் பியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1. ஸோ இது நாட் ஈக்குவல் தான். அப்போது வேல்யூ நமக்கு என்ன வரும்னா ட்ரூன்னு தான் ரிட்டன் வரும். பட் இதுவே நீங்கள் சி நாட் ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால்ஸ்னு வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா சியோட வேல்யூ ஏவோட வேல்யூமே 2. ஸோ அப்போ நீங்கள் நாட் ஈக்குவல்னு கொடுத்தீங்கன்னா இது ஃபால்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர் பார்த்தோம். ஏ கிரேட்டர் தென் பின்னு செக் பண்ணுங்கள், ட்ரூ. ஏன்னா ஏவோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 1. ஸோ ஏ வந்து கிரேட்டர் தென் 2. நெக்ஸ்ட் ஏ வந்து லெஸ்ஸர் தென் பியான்னு பாருங்கள், ஃபால்ஸ்னு வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஏவோட வேல்யூ லெஸ்ஸர் தென் பியான்னு கிடையாது. ஏன்னா ஏவோட வேல்யூ கிரேட்டர் தென் பி. அதுவே இப்போ நான் பி லெஸ்ஸர் தென் சி கொடுக்குறேன், ட்ரூ வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பியோட வேல்யூ 1, சியோட வேல்யூ 2. ஸோ அதனால் பி வந்து லெஸ்ஸர் தென் தான், அதனால தான் ட்ரூ வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஏ ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பார்த்தோம்ல, அதை இங்கே யூஸ் பண்ணுவோம். ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு நான் பின்னு கொடுக்குறேன், ட்ரூ வந்திருக்கு. ஏன் ட்ரூ வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2ன்னு கொடுத்துருந்தோம் அண்ட் பியோட வேல்யூ என்ன கொடுத்துருந்தோம், 1ன்னு கொடுத்துருந்தோம். ஸோ ஏவோட வேல்யூ கிரேட்டர் தென்னாக இருந்ததுனால இது என்ன ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு வந்துடுச்சு. ஓகேவா, ஏன்னா ரெண்டுத்தில் ஒரு கண்டிஷன், ஒன்று ஏ கிரேட்டர் தென்னாக இருக்கணும், இல்லை பி வந்து ஈக்குவல் டு ஏ வந்து ஈக்குவல் டு பியாக இருக்கணும். இந்த ரெண்டுத்தில் ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலுமே இது ட்ரூன்னு வந்துடும். அதுவே வந்து நம்ம பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ கொடுத்து பார்ப்போம், ஃபால்ஸ் வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பியோட வேல்யூ வந்து 1, அது கிரேட்டர் தென் ஏவும் கிடையாது அண்ட் ஈக்குவல் டு ஏவுமே கிடையாது. இதுவே நான் வந்து ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சி கொடுக்குறேன். ஓகே, சி வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஏன்னு தரேன், ட்ரூ வந்திருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஏ சியோட வேல்யூமே 2, ஏவோட வேல்யூ 2. சி வந்து கிரேட்டர் தென் ஏவான்னு செக் பண்ணும், 2 கிரேட்டர் தென் 2வான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, ஃபால்ஸ். நெக்ஸ்ட் அடுத்த கண்டிஷன் செக் ஆகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சி ஈக்குவல் டு ஏவான்னு செக் ஆகும், 2 ஈக்குவல் டு 2வான்னு பார்த்தீங்கன்னா ஆமாம், அதனால ட்ரூ வந்துருச்சு கைஸ். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி ஈக்குவல் டு கிரேட்டர் தென் அது கிரேட்டர் தென் ஓகே கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஆர் லெஸ்ஸர் தென் ஈக்குவல் டு அப்படின்ற கண்டிஷனில் ரெண்டு கண்டிஷனுமே ஃபால்ஸாக இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் ஆகும் கைஸ். ஓகே, இதான் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் டு ஹோல்ட் வேல்யூ ஆஃப் அன் evaluated expression and used for assigning the value to the right operand to the left operand. ஓகே, அசைனிங் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஆப்ரண்டில் இருக்க வேல்யூஸை லெஃப்ட் ஆப்ரண்டில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் அசைன் ஆப்ரேட்டர் யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், ஏ ஈக்குவல் டு 10, பி ஈக்குவல் டு 20 அசியூம் பண்ணிக்கோங்க இங்கே இருக்க எல்லாத்துக்குமே. இப்போது ஏ ஈக்குவல் டு பின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைட்டில் இருக்க வேல்யூவை எடுத்துகிட்டு போய் லெஃப்ட்டுக்கு கொடுக்கும். ஓகேவா, அப்போ பியோட வேல்யூ என்னது 20. அப்போ ஏ ஈக்குவல் டு பினா நீங்கள் ஏவோட வேல்யூ பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னா 20 கிடைக்கும். நெக்ஸ்ட் ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு பின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. அதான் நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஹேண்ட் மெத்தடில் ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு பி இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரண்டை குறைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன் 1 2 3 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் இங்கே 2 வேரியபிள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி குறைக்கிறதுனால மெமரி ஸ்பேஸ் நம்ம நிறைய டிக்ரீஸ் பண்ணலாம். அதுக்கான ஷார்ட் ஹேண்ட் மெத்தட் தான் இது. ஒன்றும் இல்லை, இப்போ ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பினா ஏல என்ன இருக்கும், இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட்டில் இருக்கிறதோட லெஃப்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய் தருமா. ஸோ இப்போ ஏன்ற வேரியபிளுக்கு என்ன வேல்யூ இருக்கும், ஃபஸ்ட் ஏக்கு வந்து 10 இருந்துக்கும், நெக்ஸ்ட் பிக்கு வந்து 20 இருக்கும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 30. இப்போ ஏவோட வேல்யூ இப்போ என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 30 அப்படின்னு இருக்கும். அதான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு கொடுத்தாலுமே ஏவை நெக்ஸ்ட்டு பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 30 இருக்கும். அது அப்படியே ஐடியலியில் ஒரு வாட்டி நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஏ ஈக்குவல் டு
20 அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். b ஈக்குவல் டு 10 அப்படின்னு நான் அசியூம் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு a ப்ளஸ் ஈக்குவல்ஸ் b அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ ஏவோட வேல்யூ பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 30 இருக்குது. ஏவோட வேல்யூயும் பியோட வேல்யூயும் ஆட் பண்ணி அது ஏல ஸ்டோர் பண்ணிவிடும். அதுக்கான ஒரு ஷார்ட் ஹேண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா a ப்ளஸ் ஈக்குவல் டு b. அதாவது a ஈக்குவல் டு a ப்ளஸ் b. இதை தான் நான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஹேண்டில் a ப்ளஸ் ஈக்குவல் டு பின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு மட்டும் கிடையாது, நீங்கள் மைனஸ் யூஸ் பண்ணலாம், மல்டிப்ளிகேஷனும் பண்ணலாம், டிவிஷனும் பண்ணலாம், மாடுலஸ் எக்ஸ்போனண்ட்டும் பண்ணலாம், ஃப்ளோர் டிவிஷன் அதாவது கோஷியன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணலாம் கைஸ். ஓகே, நான் வந்து அடிஷனுக்கு மட்டும் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் மிச்சம் இருக்க எல்லா ஆப்ரேஷனுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐடிஎல்லியில் உங்களுக்கு அது வந்து ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர். இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து எதில் பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூலியன் வேல்யூஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். அண்ட், ஆர், நாட், இந்த மூணுமே வந்து நம்ம பூலியன் வேல்யூவில் யூஸ் பண்ணியிருப்போம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா 2 கண்டிஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஏ வந்து கிரேட்டர் தென் பி அண்ட் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு பியாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு. அண்ட் ஆர், இதில் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். அண்டு யூஸ் பண்ணும்போது 2 கண்டிஷனில் ஒன்று ஃபால்ஸாக இருந்தாலுமே அது ஃபால்ஸ்ன்னு என்ன பண்ணால் ரிட்டர்ன் பண்ணிவிடும். அண்ட் 2 கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் வேல்யூ வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகும். ஆர் ஆப்ரேட்டரில் 2 கண்டிஷனுமே ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபால்ஸ்ன்னு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணும். 2 கண்டிஷனில் ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலுமே உங்களுக்கு ட்ரூன்னு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர் ஆப்ரேட்டரை தரும். நாட் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் ஏவோட வேல்யூ அதாவது உங்களுக்கு கிடைக்கிறது ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லும், ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூன்னு சொல்லும். இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டருக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். ஐடியலியில் நம்ம வந்து ஏக்கு வந்து 2 எடுத்துப்போம், பிக்கு வந்து 3ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேரன்சிஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது கூட நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏ வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். ஏ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸ்ஸர் தென் பியான்னு செக் பண்ணுறேன். அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன். ஏ வந்து நாட் ஈக்குவல் டு பியான்னு செக் பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டர் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு வருது. ஏன் ட்ரூன்னு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ வந்து ஃபர்ஸ்ட் லெஸ்ஸர் தென் பியா, ட்ரூ. ஏவோட வேல்யூ லெஸ்ஸர் தென் பி தான். நெக்ஸ்ட் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு பியா, ட்ரூ. ஏவும் பியும் நாட் ஈக்குவல், ட்ரூ. ஸோ ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது என்ன வரும் உங்களுக்கு வேல்யூ ட்ரூன்னு ரிட்டன் ஆகும். ஸோ அதை தான் அங்கே ரிட்டன் ஆகிருக்கு. இதுவே நான் ஏ வந்து கிரேட்டர் தென் பி அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு ஏ வந்து ஈக்குவல் டு பின்னு கொடுப்போம். என்டர் டைப் பண்ணுறேன். ஃபால்ஸ். ஏன் ஃபால்ஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஏ வந்து கிரேட்டர் தென் பியான்னு பாருங்கள், ஃபால்ஸ். ஸோ அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ்ன்னு வந்துட்டாலே இன்னொரு கண்டிஷன் செக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா ஒத்து மொத்தமாகவே அது ஃபால்ஸ்ன்னு தான் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, அதனால தான் ஃபால்ஸ் வந்துச்சு. இந்த 2 கண்டிஷனுமே ஃபால்ஸ். நெக்ஸ்ட் ஏ ஈக்குவல் டு பியான்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். ஓகே, அண்ட் ஆப்ரேஷனில் ஒன்று ஃபால்ஸ் வந்தாலே ஃபால்ஸ் கொடுத்துரும். இங்கே ரெண்டுமே ஃபால்ஸ், அதனால் ஃபால்ஸ் தான் அவங்களுக்கு வேல்யூ ரிப்பீட் ஆகும். நெக்ஸ்ட் நீங்கள் ஆர் ஆப்ரேட்டர் கொடுத்து இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் செக் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் நாட் ஆப்ரேட்டர் வேணால் நம்ம ஒன்று செக் பண்ணி பார்ப்போம். நாட்டுன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் ஏ ஈக்குவல் டு பின்னு தரேன். பட் ஆனால் ஏ ஈக்குவல் டு பி ட்ரூவான்னு கேட்டால் கிடையாது, ஃபால்ஸ்னு தான் ரிட்டன் ஆகும். பட் நான் நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ட்ரூன்னு இருந்தால் ஃபால்ஸ்னு வரும், ஃபால்ஸ்னு வந்தால் ட்ரூன்னு வரும் கைஸ். ஓகே, லாஜிக்கல் ஆப்ரேட்டர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் பிட்வைஸ் ஆப்ரேட்டருக்கு போவோம். பிட்வைஸ் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட் லெவலில் வந்து ஆப்ரேஷன் பண்ணும். பிட்வைஸ் ஆப்ரேட்டர் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பைனரி அண்ட் ஆப்ரேட்டருக்கு, பைனரி ஆர் ஆப்ரேட்டர், பைனரி 1 காம்ப்ளிமெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பைனரி லெஃப்ட் ஷிஃப்ட், பைனரி ரைட் ஷிஃப்ட். பைனரி வேல்யூஸ்னாலே எதெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் இருக்குது. ஒன்ஸ் இருக்கிறது வந்து பைனரி வேல்யூஸ்னு சொல்லுவோம். ஸோ நம்ம பைனரி ஆப்ரேட்டர், பிட்வைஸ் ஆப்ரேட்டரை பைனரி ஆப்ரேட்டர்னு நம்ம சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அது பிட்வைஸாக தான் எல்லா ஆப்ரேஷனுமே பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏல வந்து 0 இருக்குது, அதாவது 0 இருக்குது, பிலையும் 0 இருக்குது. அப்போ நீங்கள் இப்போது அண்ட் ஆப்ரேஷன் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0 தான் ஆன்சர் வரும்.
ஓகேவா? உங்களுக்கு எப்போ 2த்துலேயுமே வேல்யூ 1 இருக்கோ அப்போ மட்டும் தான் 1 ரிட்டர்ன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன நினச்சிக்கலாம்னா, அங்கே லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் நம்ம ட்ரூ ஃபால்ஸ்னு பார்த்தோம்ல, அந்த மாதிரி இங்கே 0s and 1s இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 ட்ரூன்னு எடுத்துக்கலாம், 0 ஃபால்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அப்போ அங்கே அண்ட் ஆப்ரேட்டரில் எப்போ நமக்கு ட்ரூ வரும்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே ட்ரூவாக இருக்கணும். இங்கே ட்ரூவை நம்ம எதுக்கு ஈக்குவல் பண்ணியிருக்கோம்னா 1க்கு ஈக்குவல் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே சேம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இங்கே 0 ரெண்டுமே ஃபால்ஸ்னால் ஃபால்ஸ், 0 and 1. ஸோ 0 ஃபால்ஸ்னு எடுத்துக்கோங்க, 1 ட்ரூன்னு எடுத்துக்கிட்டால் 1 ஃபால்ஸ் ஆனாலுமே அண்ட் ஆப்ரேட்டரில் ஃபால்ஸ்னு தான் வரும். அண்ட் ட்ரூ ஃபால்ஸ், ஓகே ஃபஸ்ட்டு கண்டிஷன் ட்ரூ வந்துச்சு, பட் நெக்ஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸ் வந்ததுனால ஃபால்ஸ்னே தான் ஆன்சர் வரும். ஸோ 0. நெக்ஸ்ட் 1 ரெண்டுமே 1, அதாவது ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும் தான் ட்ரூ, அப்போ ரெண்டுமே 1 இருந்தால் மட்டும் தான் 1 வரும் அண்ட் ஆப்ரேட்டரில். நெக்ஸ்ட் ஆர் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஃபால்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு ஃபால்ஸ்னு ஆன்சர் வரும். மிச்சம் எல்லாத்துக்குமே ட்ரூன்னு தான் வரும். அப்போ எங்கள் ஃபால்ஸ்னால் 0. ரெண்டுமே எங்கே 0 வந்திருக்கு பாருங்கள், ஏக்கும் பி இங்கே மட்டும் தான் ரெண்டுத்துக்குமே 0 இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு மட்டும் தான் இங்கே 0 வரும் ஆர் ஆப்ரேட்டரில். இங்கே 0 ஆர் 1 யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு 1 தான் வரும், 1 ஆர் 0ன்னு கொடுத்தாலுமே 1 தான் வரும், 1 ஆர் 1 ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணாலுமே 1 தான் வரும். நெக்ஸ்ட் நாட், இது வந்து பார்த்திங்கன்னா பிட்வைஸோட நாட் ஆப்ரேட்டர். நாட்டுக்கு நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், ட்ரூனா ஃபால்ஸ், ஃபால்ஸ்னால் ட்ரூன்னு தரும். ஸோ இப்போ 0ன்னு கொடுத்தீங்கன்னா 1 வரும், நாட் 1 கொடுத்தா 0 வரும். அதுதான் இங்கேயே நீங்கள் பார்த்துருக்கலாம். நாட் ஆஃப் ஏ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், 0 1 வந்துருச்சு. இங்கே 0 இருந்துச்சுன்னா இங்கே 1 வந்துடும். ஓகே கைஸ், ஓகே இது எப்படி நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன வேரியபிளுக்கு வேல்யூ கொடுத்தாலுமே அது ஃபஸ்ட்டு பைனரி வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏக்கு வந்து நீங்கள் கொடுக்குறீங்க, ஏக்கு வந்து வேல்யூ 10ன்னு கொடுத்துட்டீங்க, பிக்கு வந்து 20ன்னு கொடுத்துட்டிங்கன்னா 10ஓட பைனரி வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது ஆல்ரெடி ஆக்சுவலாக 0 0 0 0 1 0 1 0. 20ஓட பைனரி வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 0 0 1 0 1 0 0. இது எப்படி பைனரி வேல்யூ கண்டுபிடிக்கிறது ஒரு வேல்யூக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 2 4 6 8 16 அந்த மாதிரி டபுள் ஆகிக்கிட்டே போகும் அடுத்தடுத்த டிஜிட்டு. ஸோ இப்போ 10னா இங்கே 2க்கு நேராக 1 போட்டுக்கிட்டாங்க, 8க்கு நேராக 1, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் அது 10 தான் அதோட பைனரி வேல்யூ. பைனரி வேல்யூக்கு இப்படி தான் கண்டுபிடிப்பாங்க 10க்கு. 20க்கு அதே மாதிரி எந்தெந்த நம்பருக்கு எல்லாம் 1 போட்டால் 20 வருதுன்னு பாருங்கள். 4க்கு நேராக ஒரு 1, 16க்கு நேராக ஒரு 1 போட்டால் 16 + 4 20 வந்துருச்சு பாருங்கள். மிச்சதெல்லாம் 0 தான் இருக்குது. ஸோ இப்போ 0ஓட பைனரி வேல்யூ என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? 0 0 0 0 0 0 0, 1 இருக்காது. அப்போ 1ஓட பைனரி வேல்யூ என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? 0 0 0 0 0 0 1. ஏன்னா இங்கே 1 இருக்கா, கரெக்டாக 1க்கு நேராக போட்டால் 1. அதுவே 2க்கு வந்து என்ன பைனரி வேல்யூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0 0 0 0 திருப்பி அகைன் 0 0. 2க்கு நேராக மட்டும் 1 இருக்கும், மற்றதெல்லாம் 0வாக இருக்கும். ஓகே கைஸ், இப்படி தான் அந்த பைனரி வேல்யூஸ் வந்து கண்டுபிடிப்பாங்க ஒரு வேல்யூஸ்க்குமே. அப்போது இங்கே இருக்க கரெக்டாக எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா பிட்வைஸ் ஆப்ரேட்டரில் நம்ம ஆப்ரேஷன் பண்ணும்போது என்ன நடக்குமோ என்ன வேல்யூ வருமோ அதுதான் இப்போ வந்து சியில் வந்து ஸ்டோர் ஆக போகுது. ஸோ இதுதான் பிட்வைஸ் ஆப்ரேட்டர். கொடுத்துருக்க வேல்யூவை பைனரி கன்வெர்ட் பண்ணி அண்ட் பைனரிஸில் இருக்க ஜீரோஸ் இருக்குல்ல கைஸ், அதில் ஆப்ரேஷன் நடத்திட்டு அதில் என்ன வர்ற வேல்யூ பிரிண்ட் பண்ணுறோம்ல, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ். நம்ம முன்னாடி மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ், லிஸ்ட் அண்ட் டப்பிள்ஸில் பார்த்துருப்போம். ஸோ அதனால் இந்த வீடியோ நான் பெருசாக வந்து சொல்ல போகிறதில்ல, ஜஸ்ட் இன்க்ளூட் எக்ஸாம்பிளை வச்சு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் என்னென்னு. மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னு நாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 ஆப்ரேஷன் இருக்குது, 2 ஆப்ரேட்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எக்ஸாம்பிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் இங்கே இருக்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தன் ப்ரோக்ராமிங் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் வந்து எக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இங்கே என்ன பண்ணிங்க, ப்ரோக்ராம் நாட் இன் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரோக்ராம்ன்ற வார்த்தை பைத்தன் ப்ரோக்ராமிங்கில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ட்ரூ ஆஃப் ஃபால்ஸான்னு கேட்டிங்கன்னா ஃபால்ஸ்ன்னு வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா ப்ரோக்ராம் PROGRAM அப்படின்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானுக்குள்ளே இருக்குது, அதாவது இந்த எக்ஸ்ன்ற வேரியபிளில் இருக்குது. ஆனால் இவங்க நாட் இன்னுன்னு சொல்லியிருக்காங்க, இதில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அதனால் ஃபால்ஸ். பட் அதுவே இங்கே இல்லாமல் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன இருக்குன்னா ட்ரூன்னு வந்திருக்கும். இப்போ ப்ரோக்ராம் இன் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்போ என்ன வேல்யூனா ட்ரூ தான். ஏன்னா ப்ரோக்ராம்ன்ற வார்த்தை என்ன இருக்குது, எக்ஸ்ன்ற வேரியபிளில் இருக்குது, ப்ரோக்ராம் அப்படின்னு இருக்குது.
அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ. பட் சப்போஸ் இல்லாமல் போயிருந்தது அப்படின்னா இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு எம்முக்கு பதிலாக ஈன்னு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ்னு வந்திருக்கும். ஏன்னா நாட் இன் PROGRE அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் என்ன இல்லை இதில் இல்லை. இந்த இதை மட்டும் எடுத்து விட்டுருங்க, மிச்சதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு தான் இன்னும் நாட் யூஸ் பண்ணுவோம். இந்த ஆப்ரேட்டர்லாம் அந்த லிஸ்ட்டுக்கும் டப்பிள்ஸ் நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங்க்கு மட்டும் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். இது எப்படி யூஸ் பண்ணணும் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணப்பட்ட வீடியோஸில் லிஸ்ட் ஆப்ரேஷன், டப்பிள்ஸோட ஆப்ரேஷன், ஸ்ட்ரிங்ஸோட ஆப்ரேஷன் இருக்கும். அங்கே போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது தெளிவாக புரியும். பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் கம்பேர்ஸ் த மெமரி லொக்கேஷன் ஆஃப் த டூ ஆப்ஜெக்ட். ரெண்டு ஆப்ஜெக்டோட மெமரி லொக்கேஷனை வந்து கம்பேர் பண்ணுறது ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இஸ் ஆப்ரேட்டர் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் த வேரியபிள் வேல்யூ is pointed to the same object of the variable to value then it returns to. ரெண்டுத்தோட வேரியபிள் வேல்யூமே சேம் பாயிண்டர் மெமரி லொக்கேஷனில் இருந்துச்சுன்னா அப்போ இஸ்ன்றதுக்கு என்ன வேல்யூ இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு ட்ரூன்னு வரும், இல்லைனா ஃபால்ஸ்ன்னு வரும். இஸ் நாட் வந்து எப்போ ட்ரூ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுத்தோட ஆப்ஜெக்ட்டுமே சேம் வேல்யூஸை பாயிண்ட் பண்ணலைன்னா அது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு வந்து என்ன பண்ணால் ரிட்டர்ன் பண்ணும். சப்போஸ் ரெண்டுமே பாயிண்ட் ஆகி இருக்கும்போது சேம் மெமரி லொக்கேஷனோட வேல்யூஸை பாயிண்ட் ஆகி இருக்கும்போது இஸ் நாட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் வரும். இந்த ஆப்ரேட்டருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னு நாட் இன் ஆப்ரேட்டர் மாதிரி தான். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெமரி லொக்கேஷன்ஸ் யூஸ் பண்ணி ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிக்கிறது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க வேல்யூஸை வச்சு கம்பேரிசன் நடக்குது கைஸ். ஸோ அதுதான் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டருக்கும் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டருக்கும் இருக்க ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் ப்ரிசிடென்ஸ் ஆஃப் பைத்தன் ஆப்ரேட்டர். ப்ரிசிடென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழில் முன்னுரிமைன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போது 20 - 5 மல்டிப்ளை பை 3 போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு 20 - 5 என்னென்னு பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து 15 வரும். நெக்ஸ்ட் 15 மல்டிப்ளை பை 3 பண்ணால் என்ன ஆன்சர் வரும்? 45. பட் இங்கே பாருங்களேன் ஆன்சர் வந்து 5ன்னு வந்திருக்கு. ஏன் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இங்கே என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மல்டிப்ளை பை 3 நடந்திருக்கு, அதாவது 15. அதுக்கப்புறம் தான் 20 - 15 நடந்து 5 ஆன்சர் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. இது ஏன் இப்படி நடந்துச்சு? நம்ம எப்பயுமே நார்மலாக 20 - 5 அதுக்கப்புறம் தான் மல்டிப்ளை பை 3ன்னு போடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் ப்ரிசிடென்சி ஆஃப் ஆப்ரேட்டர். அதாவது முன்னுரிமை தர்றது, ஒரு ஆப்ரேட்டருக்கு முன்னுரிமை தர்றது. இங்கே அடிஷனுக்கும் சப்ராக்ஷனுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கும் நடுவில் யார் பெரிய ஆள் அப்படின்னு கேட்டாங்கன்னா, யாருக்கு நம்ம முன்னுரிமை தரும் பைத்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா மல்டிப்ளிகேஷன் சிம்பிளுக்கு தான் முன்னுரிமை. அதனால தான் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ரேஷன்ஸில் ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் நடந்திருக்கு, அதுக்கப்புறம் சப்ராக்ஷன் நடந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு சில ஆப்ரேட்டர்ஸுக்கெலாம் நம்ம ப்ரிசிடென்சிஸ் முன்னுரிமை தரதுனால அந்த ஆப்ரேஷன்ஸில் தான் முதல்ல நடக்கும். ஸோ இந்த மாதிரி நடக்காமல் தடுக்கணும், எனக்கு வந்து பர்டிகுலராக நான் எதை ஃபஸ்ட்டு பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த ஆப்ரேஷன் தான் ஃபஸ்ட்டு நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நோ ப்ராப்ளம். எதை நீங்கள் ஃபஸ்ட்டு நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை பேரந்திசிஸில் போட்டிங்கன்னா அது ஃபஸ்ட்டு நடக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஹையஸ்ட்டு ப்ரெசிடென்சி ஆர்டர் எதுக்கு தராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராக்கெட்டில் இருக்கிறதுக்கு தான் தருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் எந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணாலுமே சரி தான், ஒன்ஸ் ப்ராக்கெட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு வந்து ஹையஸ்ட்டு ப்ரெசிடென்சி போயிடும், அதாவது முதல் முன்னுரிமை கொடுக்கப்படும். அதனால் அதுதான் ஃபஸ்ட்டு கால்குலேஷன் நடக்கும். ஸோ அப்போது இங்கே வந்து நான் இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டதுனால என்ன ஃபஸ்ட்டு 20 - 5 நடக்கும் 15, நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை பை 3 45. இது இந்த ப்ரெசிடென்சி ஆர்டர் இருக்கிறது இங்கே நான் கொடுத்துருக்கேன் டேபிள் காலமில் பார்த்தீங்கன்னா தெரியும். முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஹையஸ்ட்டு ப்ரெசிடென்சி ஆர்டர் எதுக்கு இருக்கோ அதுதான் முதல்ல நடக்கும். ஸோ ஹையஸ்ட்டு ப்ரெசிடென்சி ஆர்டர் பார்த்தீங்கன்னா பேரன்சிஸ் ப்ராக்கெட்டில் எது இருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டு நடக்கும். அதனால் ஹையஸ்ட்டு ப்ரெசிடென்சி ஆர்டர். நெக்ஸ்ட்டு ப்ரெசிடென்சி ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனண்ட். இந்த எக்ஸ்போனண்ட்டுக்கு தான் செகண்ட் ப்ரெசிடென்சி ஆர்டர். ஸோ இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு கீழே இருக்க எந்த ஆப்ரேஷன் நீங்கள் ஃப்ரண்ட்டில் இருந்தாலுமே அது நடக்காது. முதல்ல இந்த ஆப்ரேஷன் நடக்கும், அதுக்கப்புறம் தான் கீழே இருக்க எல்லா ஆப்ரேஷனுமே நடக்கும். அந்த மாதிரி ப்ளஸ் எக்ஸ் அண்ட் மைனஸ் எக்ஸ் இந்த மாதிரி யூனியரி ஆப்ரேஷன், அதாவது நம்ம அங்கே பார்த்தோம்ல ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு பி இல்லைனா ஏ மைனஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு பார்க்க தோணும் கைஸ். ஸோ அதுக்குலாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது, அதாவது மூணாவதாக ப்ரெசிடென்சி ஆர்டரில் இருக்குது. நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஃப்ளோர், நெக்ஸ்ட் மாடல்ஸ், இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து ப்ரெசிடென்சி ஆர்டர். அதனால தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன் மைனஸ்,
இதிலே உங்களுக்கு தெரியும் மல்டிப்ளிகேஷனோட அடிஷன் மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசிடென்சி ஆர்டரில் கம்மியாக இருக்குது, 5th பிளேஸில் இருக்குது. பட் மல்டிப்ளிகேஷன் வந்து 4th ரேங்க்கில் இருக்குது. ஸோ அப்போ அது ஹையஸ்ட் ப்ரெசிடென்சி ஆர்டர், ஹை ப்ரெசிடென்சி ஆர்டர்ன்றதுனால ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் நடக்கும், அதுக்கப்புறம் தான் அடிஷனும் சப்ராக்ஷனும் நடக்கும் ஒரு இதில் மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா. அதே மாதிரி டிவிஷன் இருந்தாலுமே அடிஷன் சப்ராக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி டிவிஷன் நடந்துடும் கைஸ். ஸோ சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி அடிஷன் இருந்துச்சுன்னா, அடிஷன் மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் நடந்துடும், அதுக்கப்புறம் தான் அடிஷன் நடக்கும்னு சொல்கிறேன். அப்போ மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ்னால் ஒரே எக்ஸ்பிரஷனில் இருந்துச்சுன்னா எது ஃபஸ்ட்டு நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேம் ப்ரெசிடென்சி ஆர்டரில் இருக்கிற ஆப்ரேஷன் வந்துச்சுன்னா லெஃப்ட் டு ரைட் ப்ரோட்டோக்காலை வந்து ஃபாலோ பண்ணும். ஸோ இப்போ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இருக்க ஒரு எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட்லேருந்து வாங்க, லெஃப்ட்லேருந்து வரும்போது ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் நடக்கும், டிவிஷன் இருந்துச்சுன்னா டிவிஷன் நடக்கும். ஓகே கேஸ், லெஃப்ட் டு ரைட் ஃபாலோ பண்ணும். சேம் ப்ரெசிடென்சி ஆர்டர் இருக்கும்போது லெஃப்ட் டு ரைட் ப்ரோட்டோக்கால் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் கைஸ் இது எல்லாமே ஓகேவா. ஹையஸ்ட் ப்ரெசிடென்சி ஆர்டர் தான் ஃபஸ்ட் நடக்கும், அடுத்த ப்ரெசிடென்சி ஆர்டர் அதுக்கப்புறம் தான் நடக்கும். இந்த ப்ரெசிடென்சி ஆர்டருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் எப்பில் ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கைஸ். நெக்ஸ்ட், அசோசியேட்டிவிட்டி ஆஃப் பைத்தான்னா, இஃப் மோர் தென் ஒன் ஆப்ரேட்டர் எக்ஸிஸ்ட் இன் த சேம் குரூப், அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆப்ரேட்டர் ஒரு சேம் குரூப்பில் இருக்குது அப்படின்னா, தீஸ் ஆப்ரேட்டர்ஸ் ஹேவ் சேம் ப்ரெசிடென்சி. அதே ஆப்ரேட்டர்ஸ்லாம், அந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரே ப்ரெசிடென்சி லெவல், சேம் ப்ரெசிடென்சி லெவல் இருந்துச்சுன்னா, and two operators have same presidency, associativity helps to determine which order of operation. and இந்த associativity நமக்கு எந்த ஆர்டர்லேருந்து நடக்கணும் இந்த ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு இந்த அசோசியேட்டிவிட்டி நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்களா, 10 × 7 ஃப்ளோர் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ப்ரெசிடென்சி ஆப்ரேட்டர். நீங்கள் அடுத்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், மல்டிப்ளிகேஷன், ஃப்ளோர், டிவிஷன், மாடல்ஸ் இது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் ப்ரெசிடென்சி, 4th ப்ரெசிடென்சியில் தான் இருக்குது. ஸோ அப்போ சேம் ப்ரெசிடென்சியில் இருந்துச்சுன்னா என்ன சொல்லணும், நம்ம லெஃப்ட் டு ரைட்டை ஃபாலோ பண்ணிக்கணும். அப்போ 10 × 7 பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஃப்ளோர் பை 3 நீங்கள் கொடுத்துக்கணும். ஓகேவா? யா, இங்கே பாருங்களா, 10 × parenthesis 7 அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ளோர் 3 parenthesis க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே இதை எப்படி பண்ணலாம் ஃபஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெசிடென்சி ஆர்டர் செக் பண்ணுங்கள், parenthesis தான் ஹையஸ்ட் ப்ரெசிடென்சி. ஸோ அப்போது 7/7 ஃப்ளோர் பை 3 பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எப்பயும் சேம் ஆர்டரில் இருந்துச்சுன்னா லெஃப்ட் டு ரைட், பட் இங்கே பார்த்தீங்கன்னா பேரன்சிஸில் இருக்கிறது நம்ம ஹையஸ்ட் ப்ரெசிடென்சி ஆர்டர் கொடுக்குறதுனால ஃபஸ்ட் 10 × 7 பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் பை 3, அதாவது கோஷன் கண்டுபிடிப்போம் நம்ம. ஓகே கைஸ், கொஞ்சம் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். மோஸ்ட்லி சேம் ப்ரெசிடென்சி ஆர்டர் வந்து லெஃப்ட் டு ரைட்டை வந்து ஃபாலோ பண்ணும் கைஸ், எக்ஸப்ட் 1. அது என்னென்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்போனண்ட் ஆப்ரேட்டர் இருக்கும்போது மட்டும் 5 exponent of 2 exponent of 3 வந்துச்சுன்னா ரைட் டு லெஃப்ட், அதாவது 3 to the power of 2 ஃபஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிக்கும். நெக்ஸ்ட் அதுக்கு பவர் ஆஃப் 5 அப்படி தான் கண்டுபிடிக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸ்போனண்ட் மட்டும் என்ன ஃபாலோ பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் ப்ரெசிடென்சி ஆர்டரில், அதாவது ஒரே ஆப்ரேஷனில் 2 வாட்டி எக்ஸ்போனண்ட் வந்துருச்சுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட்டை ஃபாலோ பண்ணாது, ரைட் டு லெஃப்ட்டை வந்து ஃபாலோ பண்ணும் கைஸ். நீங்கள் அப்படி இல்லை எனக்கு லெஃப்ட் டு ரைட் தான் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும், பேரன்சிசஸ் யூஸ் பண்ணி ஹையஸ்ட் ப்ரெசிடென்சி ஆர்டரில் இருக்க பேரன்சிசஸ் யூஸ் பண்ணுறது மூலயமா நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், சேம் ப்ரெசிடென்சி ஆர்டர் இருக்க எல்லா ஆப்ரேட்டருமே லெஃப்ட் டு ரைட்டை ஃபாலோ பண்ணணும் எக்ஸப்ட் 1. அது என்னென்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்போனண்ட் ஆப்ரேட்டர் மட்டும் ரைட் டு லெஃப்ட். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட் 3க்கு தான் போக போகிறோம். அண்ட் யூனிட் 1, யூனிட் 2 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ரோக்ராம் ஒரு சில கொஷின்ஸ் கொடுத்து அது எல்லாமே நான் ஃபைனலாக போஸ்ட் பண்ணுறேன் கைஸ். அண்ட் ஐம் ஷைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் கைஸ்.